வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சேப்பங்கிழங்க வச்சு ஒரு நல்ல சூப்பரான காரக்குழம்பு, மீன் குழம்பு ஸ்டைலில் இருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். சேப்பங்கிழங்கு இதை வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு நான் வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் வளவளப்பு இருக்கும், வெண்டைக்காயில் இருக்கிற மாதிரி. இது முட்டி ஜாயிண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக வானல்ல எண்ணெய் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டா அந்த வளவளப்பு கம்மியாகும். வளவளப்பு பிடிக்கிறவங்க நம்ம வறுக்காம கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வளவளன்னு நல்லா இருக்கும். அதனால கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா அந்த வளவளப்பு கொஞ்சம் கம்மியாகும். போகிறதுக்குள்ள சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாம். இதை நம்ம திருப்பி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி ரோஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை கம்மியாகும். இல்லைன்னா நம்ம அப்படியே சேர்க்கும் போது என்ன ஆகும்னா குழம்பு சீக்கிரமாக திக்காயிரும். குழம்பெல்லாம் கொஞ்சம் வளவளப்போட இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி போட்டால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ ஓரளவுக்கு 2 சைடும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது எல்லாமே எடுத்துடலாம். கிழங்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் இது நல்லா வதங்கட்டும். நல்லா சிம் பண்ணிட்டு மூடி போட்டு வதக்கிக்கலாம். புளியை கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் மூடி போட்ட உடனே நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், இது நல்லா காரமாக இருக்கும். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கலரி விட்டுக்குங்க. இந்த ரா ஸ்மெல்லு கொஞ்சம் போகும். இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு கொதி வந்த உடனே கிழங்க சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா வறுத்து வச்ச கிழங்க சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு சுண்டி வரணும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிட்டோம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு ஒரு மீன் குழம்பு ஃபீல் இருக்கும். பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிட்டோம். கிழங்குல வறுத்த எண்ணெய் இதெல்லாமே மேலே தேலி வரணும். அந்த அளவு கொதிச்சா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். நிமிஷம் ஆச்சு. மூடி எடுத்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் மேலே வந்திருக்கு. நம்மளுக்கு சூப்பரான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.